அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் எந்த வீடியோவும் போடலை. ரொம்ப சங்கடமாக தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எத்தனையோ ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பேர் மட்டும்தான் டிஃபர் ஆகுது தவிர நம்ம போடுற அந்த ஜஸ்டிஸ் ஃபாருக்கு இன்னுமே ரிசல்ட் கிடைக்கல. நம்மளுக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப சங்கடமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு நியூஸை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே வயிறுலாம் கலக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்ற தாய்க்கு மட்டும்தான் அதோட வலியும் வருத்தமும் தெரியும். சரிங்களா? யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது தெரியல. இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் நம்ம பிள்ளைங்கள பத்திரமா பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிற காலம் போய் அவங்கக்கிட்ட இருந்தே நம்ம பாதுகாப்பாக இருக்கணுன்ற ஒரு காலம் வருது. எனக்கு சொல்லவே ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பை திறந்தாலே ஃபேமிலியோடு உட்காந்து எந்த ஷார்ட்ஸுமே நம்ம பார்க்க முடியல. அவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். எல்லாத்தையுமே எக்ஸ்போசபிள் இந்த மாதிரி காட்டி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அதை பார்த்து அந்த விஷயத்தை கொண்டு போய் யார்கிட்ட திணிக்கிறதுன்னு தெரியாமல் சின்ன பிள்ளைங்களை இவ்வளோ நாஸ்தி பண்ணுறாங்க. சொல்லும் போதே எனக்கு இந்த நியூஸை பார்க்கும் போதே அவ்வளோ சங்கடமாக இருந்தது. என்னால் முடியவே இல்லை. அதை நினச்சாலே ரொம்ப இப்போ கூட எனக்கு அப்படியே எப்படி சொல்கிறது, பதறுது. இதெல்லாம் நடக்குது. இதுக்கு என்னதான் தீர்வு? என்னன்னா, தண்டனைகள் கடுமையாக்குனாதான் குற்றங்கள் குறைன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் தண்டனைகள் கடுமையாக்கி நாம கேள்வி படமும் இல்லை, குற்றங்கள் குறைஞ்ச மாதிரியும் இல்லை. சரி, இந்த விஷயத்துலனாச்சும் எல்லாருமே ஒன்னா இருந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் உருவாக்கி எல்லாருமே அதுக்காக போராடுவோம். தண்டனை கண்டிப்பா கிடைக்கணும். அந்த நாய்ங்களை கண்டிப்பா சும்மா விட்டுறவே கூடாது. ஏன்னா பொம்பளை பிள்ளைய பெற்றவங்களுக்கு மட்டும்தான் அதோட வலி தெரியும். எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இதுக்காக போராடுவோம். கண்டிப்பா நான் போராடுவேன். என்ன போல நீங்களும் போராடுவீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ.